ஒரு கடாயில் நெய் அண்ட் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போது நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஈக்குவலான குவான்டிட்டியில் புதினா அண்ட் கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வணங்கின பிறகு ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி 800 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கலவை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் பிரியாணி மசாலா பவுடர் இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சிக்கனில் நல்லா கோட்டானதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் தயிர் அண்ட் 1/2 லெமனோட ஜூஸை சீட்ஸ் இல்லாமல் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே ஒரு குக்கரில் நான் 3 கப் சீரக சம்பா அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணிங்கிறது தான் அளவு. நம்ம இங்கே 3 கப் அரிசி ஆட் பண்ணியிருக்கனால 4/2 கப் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பண்ணி வச்ச கலவையை கடாயிலேருந்து குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு அடுப்பில் வச்சுருங்க. ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விசில் வந்தக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். மேலாக கொஞ்சம் நெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி.